Students, now we are going to know about Java simple program. Java பொறுத்தளவு அது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ அதில் ஒரு சிம்பிளாக ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி கோடிங் எழுத போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஜாவா நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுற ப்ராசஸ். இதில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பப்ளிக் கிளாஸ், அதுக்கப்புறம் இந்த கிளாஸோட நேம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கிளாஸோட நேம் எந்த மெயின் கிளாஸோட நேம் இருக்கோ அந்த நேமில் தான் இந்த ஜாவா ப்ரோக்ராமையும் நம்ம சேவ் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் பப்ளிக் கிளாஸ் ஹலோ வேர்ல்டு. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனோட கிளாஸ். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனோட கோடிங் என்னென்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இப்போ மேலே கொடுத்துருக்கிறது இந்த கிளாஸு. ஸோ கிளாஸ் வந்து பப்ளிக்குன்னு நம்ம கொடுத்துருக்கோம். கீழே கொடுத்துருக்கிறது பப்ளிக் ஸ்டாட் வாய்ட் மெயின். ஸோ ஸ்ட்ரிங் அண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இதில் ஸ்ட்ரிங்குங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுக்குற அந்த கண்டென்ட் தான். ஆர்குமெண்ட்ஸுங்கிறது உள்ளே கொடுக்க போகிற பேராமீட்டர்ஸ். ஸ்டாட்டிக்குங்கிறது இது சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் ஸ்டாட்டிங்கிற அந்த கீவேர்டை கொடுக்குறோம். வாய்டுங்கிறது எந்த விதமான ரிட்டன் வேல்யூவும் இதில் இல்லை. ஸோ மெயினுங்கிறது இது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற மெயின் ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம விண்டோவில் எனக்கு ஹலோ வேர்ல்டுங்கிற அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து டைப் ஆகணும். ஸோ அதுக்காக நான் ஒரு print லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். system.out.println hello and world. சிஸ்டம்ங்கிறது என்னென்னா, நான் அதுக்குள்ளே கொடுத்துருக்க போகிற இந்த பேக்கேஜ் நேம். அவுட்டுங்கிறது என்னென்னா அவுட்புட்டுக்கு உண்டான அந்த கிளாஸ். printlnங்கிறது என்னென்னா அதுக்குள்ளே கொடுக்க போகிற இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த மூணு என்ன பண்ணுன்னா, எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்குள்ளே நம்ம ப்ராக்கெட் கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் உள்ளே பிரிண்ட் பண்ணாலும் அது என்ன பண்ணுன்னா ரன் பண்ணி நமக்கு ஆன்சரை காட்டும். இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு தான் ரன் பண்ணோம் அப்படின்னா நோட்பேடு கொடுத்துருக்குற நோட்பேடை சேவ்க்கு கொடுத்துட்டு உள்ளே போய் ஜேடிகேக்குள்ளே போய் பின்குள்ளே போய் நம்ம கொடுத்துருக்கிற நேமை கிளாஸ் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம்ல அந்த நேம் கொடுத்து .javaன்னு கொடுத்துட்டு கீழே ஆல் ஃபைல்ஸ் ஆல் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அது ஆல் ஃபைல்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணி சேவ் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு கம்பைல் பண்ணுறதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி cd/cd java நெக்ஸ்ட்டு சிடி கொடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்குற அந்த ஃபைலோட அந்த பேத்தை அப்படியே வந்து எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ பின்னுக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கோம்ல அதுக்குள்ளே வந்து ஜாவாக்குள்ளே வந்து ஜேடிகே, அதுக்குள்ளே வந்து பின்குள்ளே நம்ம கொடுத்துருக்க அந்த ப்ரோக்ராம் நேமை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நேமை ஜாவா சீன் கொடுத்து .javaன்னு கொடுத்து நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் வர்றதுக்கு என்ன பண்ணால் ஜாவா சி அந்த ப்ரோக்ராம் நேம் .java கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பைல் ஆகும். எரர் வந்துச்சுன்னா அதிலே நமக்கு காமிச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எரர் வரல அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஜாவா அந்த ப்ரோக்ராம் நேம் கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிரும். அப்படியே அதில் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே போய் எந்த இடத்துல எரர் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிங்கன்னா நம்ம ஆன்சரை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ.